அனைவருக்கும் வணக்கம். பூமி படைக்கப்பட்டது உலக வாழ்வை வாழ்வதற்கு மட்டுமா? இல்லை இல்லை, ஞான வாழ்வையும் நாம் அனுபவித்து உணர்ந்து அந்த நம்மளை படைத்த ஒருத்தனையும் உணர்ந்து அவனை அடையவா. நான் ரெண்டுக்கு தானே சொல்லுவேன், ஒன்றுக்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நீ யார் பிள்ளை அப்படின்னு கேட்டால் நான் அம்மா பிள்ளை அப்படின்னு சொல்லணும். ஒரு குழந்தை அப்பா பிள்ளைன்னு சொல்லும். அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, ஏன்னா உன்னை படைப்பதற்கே அம்மா வேணும், அப்பா வேணும். அப்போ நம்மை படைப்பதற்கு சக்தியும் வேணும், சிவமும் வேணும். என்ன வெரி சிம்பிள். சக்தி சிவனை என்னடா இந்து விஷயத்தை பேசுகிறேன் அப்படின்லாம் அப்படி நினைக்காதீங்க. ஆனால் அதை பேசுகிறது ஒன்றும் தப்பு இல்லை. அதான் மூலம், சந்தோஷம், மகிழ்ச்சி. சக்தின்னு சொல்கிறது நான் தான் சொல்லியிருக்கேன், இருள் குளிர். சிவம்னு சொல்கிறது வெளிச்சம் சூடு. இது இருந்தால் தான் உலகம், இது இருந்தால் தான் உயிர், இது இருந்தால் தான். தொட்டு பார்த்தா மொத்தமாக ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் சூடு இருந்துச்சுன்னா உயிர் இருக்குது. தான் உடம்புல ரெண்டும் இருக்கணும். சிவம் பாதி, சக்தி பாதி. அது 50, இது 50. சூடு பாதி, குளுமை பாதி. இதுதான். அதனால தான் சூரியன் உதிக்குது, உலகம் வாழுது, சக்தி கிடைக்குது. பூமியில் உள்ள கடல் குளுமை. இப்போ புயல் அடிச்சுட்டு நம்மளெல்லாம் கலக்குது. சரி, ஒருத்தருக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் வருது. சயின்ஸில் ஒருத்தருக்கு சயின்ஸ் மட்டும்தான் பிடிக்குது, ஒருத்தவங்களுக்கு மேக்ஸ் மட்டும்தான் பிடிக்குது. அதுக்காக மேக்ஸ் மட்டுமே சிறந்தது, சயின்ஸுன்னு ஒன்று வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தருக்கு சயின்ஸ் பிடிக்குது, அதனால் அவர் பெரிய ஆள் அதில் வர்றார். சயின்ஸ் மட்டுமே உண்மை, மேக்ஸ் தமிழில் கணக்குன்னு சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்ல முடியுமா? தப்பு தானே அது. அது சுயநலம் தானே. நமக்கு எது வருதோ அதை மட்டும் சொல்லிவிட்டு மற்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லி அதை விட்டு விலகி போகிறது. தொழிலுக்கு வேணால் சயின்ஸ் பிடிக்கிறதுனால இப்படி இப்போ சயின்ஸை நோக்கி போகலாம். வாழ்வதற்காக மேக்ஸ் பிடிக்குதுன்னா மேக்ஸை நோக்கி போகலாம், அது சார்ந்த தொழில்களை நோக்கி போகலாம். அதே மாதிரி உனக்கு ஞானம் நமக்கு வந்துருச்சுங்கிறதுக்காக உலகம் வேண்டாம், என் குடும்பம் வேண்டாம்னு போகிறது எவ்வளோ பெரிய தவறான விஷயம். யோசிச்சிங்களா? நாம் உடலுடன் உயிருடன் வாழ, ஞானத்தை நோக்கி ஓட ஒரு குடும்பம் நமக்கு வேணும். இந்த குடும்பம் படைச்சாதானே நமக்கு உடல் வரும், வாழ்வு வரும், கல்வி வரும், அறிவு வரும். இந்த அறிவின் உச்சமாக ஆன்மீகம் வரும். அந்த ஆன்மீகம் வந்தோடனே எனக்கு இது வேண்டாம், இதுதான் நான் ஒரு பாதையை நோக்கி போகிறேன், இறைவன் அடைய, அதுதான் மெய். இதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தவறான விஷயம் இல்லை? இது மாதிரி எல்லாருமே போயிட்டா இப்படி யார் உருவாகிறது? இயற்கை நோக்கம் என்ன? அதை தான் நான் சொல்கிறேன். உலகமும் மெய், உலகத்தை படைத்த இன்னொரு சக்தி இருக்குது, அதுவும் மெய். குடும்பமும் மெய்யே. நல்ல குடும்பத்தை நான் உயிரை விட்டு எல்லா குடும்பங்களுக்கும் நல்லது பண்ணிட்டு போனாலே அவனுக்கு ஞானம் தான், மோட்சம் தான் கிடைக்கும். அது மாதிரி ஞானத்தை தேடி உண்மையான ஞானியாக ஒரு மகான சித்தனாக வாழ்ந்து போனால் அவனுக்கு மோட்சம் தான் கிடைக்கும். அந்த ஞானி, அந்த மகான் சித்தன் உலகம் பொய்ன்னு சொல்லக்கூடாது. இந்த உலகத்தில் வாழும் அவங்க அது பொய்ன்னு சொல்லக்கூடாது. இது இன்றி அது இல்லை, அது இன்றி இது இல்லை. சூரியனை நம்ம மோட்சம்னு வச்சுக்குவோம், பூமியை நம்ம குடும்ப உறவுகள்னு வச்சுக்குவோம். அது ரெண்டும் இல்லாமல் குடும்பம் இயங்காது. சூரியன் வரவே இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு வருஷம் சூரியனே பிறப்பில்லைன்னா எல்லா தாவரங்களும் அழிஞ்சிடும். ஆனால் பூமியில் தானே இருக்கிறோம். பூமியில் இருந்தாலும் பூமி மட்டுமே மெயின் நம்பிடக்கூடாது, சூரியனும் மெய். அதுதான் நான் சொல்ல வர்றேன். ஆன்மீகம் என்பது மெய், உலகில் என்பது மெய். அது பொய், ஆன்மீகம் பொய், உலகியல் மெய் அப்படின்னு வாழ்ந்துடக்கூடாது. அது மாதிரி உலகியல் மெய், ஆன்மீகம் பொய்ன்னு வாழ்ந்துடக்கூடாது. அதானே படிச்சிருக்கான். 5 கை அப்பா அம்மா லெஃப்ட் சைடு கொடுத்தாங்க, அவங்க உயிரில் பாதி. லெஃப்டில் உள்ள கால் கை, அப்பா ஒரு உயிரை கொடுத்தாரு வலது பக்கம். ஆமாம், ஒரு கை கால், அது மறக்காமல் இருக்க 5 விரல்கள். அப்புறம் வலது பக்கங்கிறது நம்ம அப்பாவை குறிக்குது, இடது பக்கம் அம்மாவை குறிக்குது. வலது பக்கங்கிறது வெளிச்சத்தை குறிக்குது, சூரியனின்றி ஒன்றும் இல்லை. இடது பக்கங்கிறது எதை குறிக்குது? இருளை குறிக்குது, குளிரை குறிக்குது, குறிக்குது.
அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே கர்ப்பத்தில் ஃபுல்லாக குளுமை தான். ஆனால் அந்த கர்ப்பப்பைக்குள்ளே ஒரு உயிர் உருவாகிறதுக்கு காரணம் ஒரு வலது பக்கம் சூரியன் தான் காரணம், வெளிச்சம். அதனால் வலது இல்லாமல் இடது இல்லை, இடது இல்லாமல் வலது இல்லை. அப்பா அம்மா சேராமல் உலகத்தில் உயிர்களே இல்லை. அதனால் ஞானம்தான் பெருசுன்னு சொல்லாமல் உலகமும் பெருசுன்னு சொல்லுங்க. சிவமும் ஆள்க, சக்தியும் ஆள்க. இது நம்ம இந்து இசத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நான் எல்லா இசத்தையும் ஏற்றுக்கிறேன். கிறிஸ்டியானிட்டி, முஸ்லீம் எல்லாருமே, எல்லா இதமும், சீக்கியம் எல்லாமே உலகம் வாழ தான் படைக்கப்பட்டிருக்கு. பௌத்திசம், சமண இசம் எல்லாமே வாழ்க. அடுத்த வீட்டில் சந்திப்போம். வாழ்க வாழ்க.